ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி தாங்க. ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவிக்கு மெயினானது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வீட்டில் காலி ஆகிடுச்சு. ஸோ கடகடன் காலையிலே இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு, அதே ஜாரில் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தான். ஏன்னா கரண்ட் எந்த நேரத்தில் போகுதுனே தெரிலிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணின்னு பார்த்துடலாம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், சோம்பு இது நல்லா போட்டு பொரிஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும், அதாவது அந்த பட்டை கிராம்பெல்லாம் நல்லா அதாவது வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லோட அந்த கிரேவி நல்லாயிருக்கும். எல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நார்மலாக வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் வந்து சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லை, ஒரு 4 தான் இருந்தது. அதை வந்து பிரியாணிக்கு சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயமே எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுட்டு, இந்த வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்க விட்டுட்டேன். நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். கூடவே 2 பழுத்து தக்காளி கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்துட்டு பச்சை வசப்பொருள் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் 4 தாங்க போட்டேன். ரொம்ப கச்சக்கச்சன்னு அது இதனால நான் போட கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டேன். வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்குள்ள சிக்கன், அது வந்து எலும்பு பீஸை மட்டும் எடுத்து கிரேவிக்கு சேர்த்துக்கிட்டேன். பீஸெல்லாம் பிரியாணிக்கு போட்டுக்கலான்ட்டு எலும்போடு இருக்கிற பீஸை அதை மட்டும் அதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் உப்பு போட்டு நல்லா கலையிட்டு மீடியமான சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டேங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தேன். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டில் இருந்தது சிக்கன் கிரேவி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்தது. தண்ணியும் நான் ஊற்ற கிடையாது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி கரெக்டாக திக்காக கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இறக்கும் போது லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு திரும்பவும் அது கூட கொஞ்சம் பெப்பர் தூளில் போட்டு இறக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பிரியாணிக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு செம்ம டேஸ்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சால் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.